எங்க அண்ணன் ஆட்சியில் அமர்ந்து விட்டார், இனி எல்லாமே தெரிதான் என தமிழ்நாட்டு இளசுகள் ஃபயர் விட்டுக் கொண்டிருக்க, ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பல விஷயங்களில் சொதப்பிக் கொண்டே இருக்கிறது சி. ஜோசப் விஜயின் அரசு. இந்த சொதப்பல்களை சமாளிக்க 717 டாஸ்மாக் மூடல், 10 ரூபாய் வாங்கினா பதவி பறிப்பு, 21 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுவிற்றால் தண்டனை, மகளிர் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் திட்டம், திமுக அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தொடர்ந்தது, பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தது என பல்வேறு செயல்களை காட்டினாலும் அரசின் சொதப்பல்கள் பல் இழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி எங்கெல்லாம் சொதப்பி இருக்கிறார் விஜய்? சொதப்பல் 1. எல்லா அரசியல் நாடகங்களும் அரங்கேறி நேரு உள்விளையாட்டு அரங்கம் பதவியேற்புக்கு தயாராகி கொண்டிருந்தது. மே 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு சி. ஜோசப் விஜய் எனும் நான் என முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்பதை காண சென்னை மாநகரம் எங்கும் டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டு ஊரெங்கும் தொலைக்காட்சி முன் அவரது தொண்டர்கள் உணர்ச்சி பொங்க அமர்ந்திருக்க ஆளுநர் அழைத்து பதவியேற்க வந்தார் விஜய். ஆளுநர் நான் என ஆரம்பித்து பதவி பிரமாணம் செய்து வைக்க, விஜயோ தான் மனப்பாடம் செய்து வந்ததை ஒப்பிக்க தொடங்கினார். ஷாக்காகி போன ஆளுநர் இடைமறிக்க ரசிகர்கள் எல்லாம் கொதித்து விட்டனர். அண்ணன் நல்லாதானே பதவியேற்றார், இவர் ஏன் இடைமறிக்கிறார் என ஷாக்காக. அப்போதுதான் ஆளுநர், உங்க நோக்கத்துக்கெல்லாம் டைலாக் மாதிரி பேசக்கூடாது, உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே வாசிக்க வேண்டும், அதுதான் மரபு என சொல்ல, அதன் பிறகே கடவுள் அறிய தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் சி. ஜோசப் விஜய் அவர்கள். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரே நேரத்தில் 2 முறை பதவியேற்ற முதல்வர் என்ற பெருமையையும் அவர் தன் வசப்படுத்திக் கொண்டார். சொதப்பல் 2. முதல் முறையாக பதவியேற்கிறார், இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என வைத்துக் கொண்டாலும் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கும் நடைமுறையை மாற்றி அடுத்த சொதப்பலை அரங்கேற்றியது விஜய் அவர்களின் அரசு. தமிழ்நாட்டில் நடக்கும் எந்த அரசு நிகழ்ச்சியானாலும் அதில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். கடந்த ஆட்சியில் சென்னை பிரசார் பாரதி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. உடனடியாக அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் கொதித்திட பிரசார் பாரதி மன்னிப்பு கேட்டது. ஆளுநரும் தன்னிலை விளக்கம் அளித்தார். ஆனால் மாற்று அரசியலை முன்னெடுக்க போகிறேன் என ஆட்சிக்கு வந்த விஜயின் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம் இசைக்கப்பட கடைசியாகவே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனாலும் தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்ற நிகழ்விலும் இதுவே தொடர விஜயின் அரசு விமர்சனங்களை பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்பதையே காட்டியது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, நீராறும் கடலுடுத்த நிலமளந்த கிழிலொழுகும். கூட்டணி கட்சிகள் தொடங்கி சமூக வலைதளம் வரை விமர்சனங்கள் வரிசை கட்ட அதன் பிறகே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் விளக்கம் அளித்தனர். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. பண்றோம்னு சொன்னாங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க கொடுத்தோம். ஆனா மாதிரி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. சொதப்பல் 3. முதல்வர் சி. ஜோசப் விஜய் பதவியேற்றதும் 3 முக்கிய திட்டங்களில் மக்கள் முன்னிலையில் கையெழுத்திட்டார். அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து விட்டார் தளபதி என கட்சி நிர்வாகிகள் தொடங்கி விர்ச்சுவல் வாரியர் செல்லோரும் ஃபயர் விட்டுக் கொண்டிருக்க, ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவசம் என சொல்லிவிட்டு 500 யூனிட் வரை உபயோகிக்கும் தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என சொல்வது உங்களுக்கு ஓட்டு போடும் மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா என அந்த ஃபயரில் தண்ணீரை ஊற்றி அணைத்து விட்டனர் மக்கள். அது மட்டுமல்ல, இந்த அறிவிப்பின் மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது எனவும் செய்திகள் பரவ பதறிவிட்டது தமிழக அரசு. அதன் பிறகு அதெல்லாம் இல்லை, முன்னர் வழங்கப்பட்ட 100 யூனிட் இலவச திட்டம் தொடரும், அதோடு 500 யூனிட் மின்சாரம் வரை பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என விளக்கம் சொன்னார்கள். ஆனாலும் அந்த மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என்பதை அவர்கள் காற்றில் விட்டுவிட்டனர். அந்த தகுதியுடைய வீட்டினர் யார் எனவும் சொல்லவில்லை.
அவகாசம் எடுத்துச் சொல்வார்கள், காத்திருப்போம். சொதப்பல் 4. இதெல்லாம் முதல் நாள் சொதப்பல் என்றால் அடுத்த நாள் பதவியேற்பில் நடந்த சொதப்பல்கள் அடடே ரகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதன் பிறகு அகர வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள் என தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்வை தொடக்கி வைத்தார். அவர் சொன்ன வரிசையில் பதவியேற்க வந்த அமைச்சர் கீர்த்தனா தன்னுடைய வெற்றி சான்றிதழை கொண்டு வர மறந்துவிட அவரால் பதவியேற்க முதலில் முடியவில்லை. இந்த சோகம் மறைவதற்குள் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்டோர் இப்படி தங்களின் வெற்றி சான்றை மறந்துவிட்டார்கள் என்ற செய்தி ஊரெங்கும் பரவியது. இவை எல்லாவற்றையும் மிஞ்சும் அளவுக்கு வேளச்சேரி தாவேக எம்எல்ஏ தன்னுடைய சான்றிதழுக்கு பதிலாக தன் அருகில் இருந்தவரின் சான்றிதழை எடுத்து வந்து பதவியேற்க முயல அதை பார்த்த அதிகாரிகள், இது உங்களுடைய சான்றிதழ் இல்லை என சொல்லி திருப்பி அனுப்ப நம்மோடு சேர்ந்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களும் வாய்விட்டு சிரித்தனர். சொதப்பல் 5. இதோடு அன்றைய நாள் சொதப்பல்கள் நிறைவுக்கு வர அடுத்த நாள் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்க தன்னுடைய அரசை மதச்சார்பற்ற அரசாக விஜய் அவர்கள் நடத்துவார் என நினைத்த அனைவரது முகத்திலும் ஈயாடவில்லை. தாவேகாவின் கொள்கை தலைவர் பனையூரிலிருந்து வெளியேற தயாரான நிலையில் அடுத்த நாள் நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை எழுப்பி கடும் தாக்குதல்களை நிகழ்த்திவிட்டன. அதன் பிறகு இந்த விவகாரத்தை ரீதிங்க் செய்த விஜய் அவர்கள் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களின் நியமனத்தை திரும்ப பெற்றார். இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சிற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சொதப்பல் 6. தூய ஆட்சி தருவேன் என சொல்லிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற குதிரை பேரம் செய்து தமிழ்நாட்டு அரசியலில் கரும்புள்ளியை ஏற்படுத்தி விட்டார் என டிடிவி தினகரன் வைத்த புகாரை தன் பாணியில் சட்டமன்றத்தில் விஜயின் முகத்துக்கு நேராகவே இப்படி குதிரை பேரத்தில் ஈடுபடுவது சரியா என கேட்டார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. அவரிடமிருந்து இப்படி ஒரு தாக்குதல் வரும் என்பதை முன்பே யூகித்து விட்டாரோ என்னவோ. இது குதிரை பேரம் செய்யும் அரசு அல்ல, குதிரை போல வேகமாக செயல்படும் குதிரை வேக அரசு என விஜய் முட்டுக் கொடுத்தார். ஆனாலும் அது பெரிதாக எடுபடவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். I will rethink about it. சொதப்பல் 7. தன் அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தை முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் கொண்டு வர ஆரம்பத்தில் ஆதரவு கட்சிகள் ஆகா ஓகோ என விஜய் அவர்களை புகழ குளிர்ந்து போனார். இது நல்லா இருக்கே என கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தொடங்கி பேராசிரியர் ஜவாஹிருல்லா வரை கடும் தாக்குதல்களை நிகழ்த்த விஜயின் தலையே ஒரு நிமிடம் சுற்றிவிட்டது. சுதாரிப்பதற்குள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், குதிரை பேரம் நடத்தினீர்கள், சோஃபா அனுப்பி ஆட்சியை பிடித்தீர்கள், பதவி ஆசையில் ஆளுநர் வீட்டுக்கு அலைந்தீர்கள், எங்கள் கூட்டணி கட்சியினரை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்தீர்கள், அதை தக்க வைக்க உங்கள் கொள்கை எதிரிகளின் கூட்டாளிகளோடு கைகோர்க்க நினைக்கிறீர்கள் என அடுத்தடுத்த அம்புகளை எய்து விட்டார். இறுதியாக பெரும்பான்மை மக்கள் நீங்கள் வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார்கள், ஆனாலும் இங்கே நீங்கள் வென்று விடுவீர்கள் என்பதால் நாங்கள் வெளியேறுகிறோம் என சொல்லி தன் கட்சி உறுப்பினர்களோடு வெளிநடப்பு செய்தார் உதயநிதி. அண்ணன் அடுத்த சிக்சர்களை பறக்க விடுவார் என தாவேகாவினர் காத்திருக்க கொடுக்கப்பட்ட பேச்சு நகலை வாசித்துவிட்டு அமைதியாக சென்றார் விஜய். பல மணி நேரம் கழித்து வந்த ட்விட்டர் பதிவின் மூலமே தெரிந்தது எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் அவரை சுதாரிக்கவே விடவில்லை என. முதல்வர் விஜயின் பதில் சரியோ தவறும் அதை சட்டமன்றத்தில் தான் சொல்லி இருக்க வேண்டும். இப்படி சமூக வலைதளங்களில் சொல்வது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையே காட்டுகிறது என்ற விமர்சனத்திற்கும் ஆளாகி இருக்கிறார் விஜய். சொதப்பல் 8. தேர்தல் முடிந்து பெரும்பான்மையை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்து வாரம் 1 போகிறது. தனக்கு விசுவாசமாக இருந்த 9 பேரை நேரு ஸ்டேடியத்தில் தன்னுடன் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்கவும் வைத்தார் விஜய். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் அவர்களுக்கான அமைச்சரவை விவரம் தெரிய வரும் என்பது போல எல்லோருமே காத்திருந்தனர். ஆனாலும் இன்று வரை அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படவே இல்லை. அதிமுகவுக்குள் நடக்கும் உட்கட்சி பூசல்தான் இந்த தாமதத்துக்கு காரணம் என சொல்கிறார்கள் சிலர். அதிமுகவின் பிளவு அணி உள்ளே வந்தால் அவர்களுக்கு சில அமைச்சரவை இடங்கள் கொடுக்க தாவேகா திட்டமிட்டிருப்பதாகவும், எந்த துறைகளை அவர்கள் கேட்பார்கள் என்ற தெளிவு இல்லாத போது அமைச்சரவையை ஒதுக்குவது சரியாக இருக்காது என விஜய் நினைப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் அரசின் செயல்பாடுகள் தேங்கி நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் என்றாலும்
தன் பதவியை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போவார் என விஜய் மீது கடும் விமர்சனங்கள் எழவே வாய்ப்பை ஏற்படுத்தும். சொதப்பல் 9. சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர், துணை சபாநாயகராக ரவிசங்கர் ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் துணை சபாநாயகராக ரவிசங்கர் அறிவிக்கப்பட்ட போது அவர் டாஸ்மாக் ஒன்றில் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படம் ஒன்று வெளியானது. தேர்வாகும் முன்புதான் சர்ச்சையில் சிக்கினார் என்றால், தேர்வான பிறகு அவரது நண்பர்கள் துணை சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து இனிமேல் இது நம்முடைய கட்டுப்பாட்டில் என்பதாக சோசியல் மீடியாவில் பதிவிட, பதவியின் மாண்பு என்னவென்று தெரியாதவர்களை பொறுப்புக்கு கொண்டு வருகிறது தாவேகா என வருத்தெடுக்க தொடங்கிவிட்டனர் நெட்டிசன்கள். நாங்க புதுசு, எங்களுக்கு கொஞ்சம் காலம் வேண்டும் என சமாளிக்கலாம். ஆனால் தேர்தலில் வாக்கு கேட்கும் போது எங்களை உடனே முதல்வர் நாற்காலியில் உட்கார வையுங்கள், உடனடியாக மாற்றத்தை கொண்டு வருவோம் என சொல்லித்தான் வாக்கு கேட்டார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவகாசம் வேண்டும் என கேட்பதோடு பழைய திட்டங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் பெயிண்டர் நேசமணி வேலையை தான் விஜய் அவர்களின் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களால் சாத்தியமானதை மட்டுமே சொல்வோம், அதை செய்வோம் என சொல்லி வந்த விஜய் அவர்களின் தொடக்கமே சொதப்பலாக இருக்கிறது. முதல் கோணல் முற்றும் கோணலாக இல்லாமல் தவறுகளில் இருந்து பாடம் கற்று மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுப்பார் என காத்திருப்போம்.